சின்ன வயசுலேயே நம்ம பார்த்து வளர்ந்து சாண்டா கிளாஸுங்கிற ஒரு கேரக்டர் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரெடிஷன், இட் வாஸ் அ மார்க்கெட்டிங்னு சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் நம்புவீங்க? 1931 காலகட்டத்தில் கொக்கோகோலா பிராண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆச்சு. சம்மர் டைம் அவங்க ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆச்சு, பட் விண்டர் டைம் அவங்களோட சேல்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. பிகாஸ் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, கோல்டான டைம்ஸில் எப்படி கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறது அப்படின்னு. அதனால கொக்கோகோலா அவங்களோட ட்ரிங்க்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணல, பட் தே சேஞ்ச் த பீப்புள் எமோஷன். ஸோ அதுக்காக அவங்க சாண்டா கிளாஸுங்கிற ஒரு கேரக்டரை ரீக்ரியேட் பண்ணாங்க, அதுவும் அவங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் ஒரு பிக் ஸ்மைலோட ஒரு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், அதாவது அவங்க பிராண்ட் கலரில் ஒரு கோக்கை கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு சாண்டா கிளாஸ் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கேரக்டர் வெறும் ட்ரிங்க்ஸை மட்டும் செல் பண்ணல, இட் பிகம்ஸ் அ குளோபல் இமேஜ். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்டா கிளாஸுங்கிற ஒரு கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த கேம்பெயின் சாண்டா கிளாஸோட கலர் ரெட் கலர்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒய்? கொக்கோகோலா வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணல, அவங்க ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணாங்க, ஒரு மெமரி, ஒரு ட்ரெடிஷனை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, இது ஒரு லெஜெண்டரியான ஒரு பிராண்டிங்காகவே மாற ஆரம்பிச்சிட்டு.